லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். கிட்டத்தட்ட ஒரு 10 பேர்கள் அதுல பாத்தீங்கன்னா எங்களுக்கு கொடுத்த பதவிகளை எங்க துணை பொதுச்செயலாளர் அமைச்சர் இந்த பதவியெல்லாம் நாங்க எங்களுக்கு வேண்டாம் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டு நாங்கள் உறுப்பினராக இருக்கிறோம். கட்சிக்காக புரைத்தவர் எம்ஜிஆருடைய காலத்திலே கட்சிக்காக உழைத்தவர்கள், அதிமுக ஆட்சி வருவதற்கு உழைத்தவர்கள் தலைவர் காலத்துல புரைத்தவர் அம்மாவுடைய காலத்துல, அதே போல எடப்பாடியார் முதலமைச்சராக வருவதற்கு ஒரு பொதுச்செயலாளர் ஆவதற்கு உழைத்தவர்கள், குறிப்பாக அருமையன் அண்ணன் சி வி சண்முகம் அவர்கள். உங்களுக்கு இந்த எத்தனை வழக்குகள் அவர் பார்த்தார். அதே போல முழுமையாக அன்னைக்கு பொதுச்செயலாளர் ஆவதற்கு எல்லா மாவட்டத்திலிருந்தும் பொதுக்குழு. ஆகவே இன்னைக்கு நான் பேசும்போது சரி, அண்ணன் சி வி சண்முகம் பேசும்போது, மொத்த பேசும்போது எல்லாருமே ஒரு பொதுச்செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அன்னைக்கு அவர் சொன்னபடி நாங்கெல்லாம் திரும்பி 2 வாரம் தான் வந்தோம். இதுக்கு முன்னால் ஜார்ஜே அணி பிரிந்த போதும் எப்படி நடந்துட்டாங்களோ, ஓபிஎஸ் பிரிந்த போதும் எப்படி நடந்தாங்க, அதே அடிப்படையில நாங்க எல்லாத்துக்குமே அந்த எல்லா பழைய பதவிகள் அப்படியே தொடர்ந்து சொல்லி இதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நாங்கள் பேர்ல சேர்ந்தோம். அவர் இதுவரையில் அது பண்ணல. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா பொதுக்குழு உறுப்பினர்கள் நாங்க பொதுக்குழு கூட்டி தோல்வியை பற்றி ஆராய்ச்சி சொல்லியிருக்கோம். அதே போல பாத்தீங்கன்னா இன்றைக்கு எந்த முடிவு எடுக்கிறதுக்கும் நாங்கள் ஒரு கமிட்டி போடணும்னு சொல்லியிருக்கோம். இப்படி பல கோரிக்கையெல்லாம் வச்சிருக்கோம். தோல்வியை பற்றி ஆராய்ந்து அதெல்லாம் எதுவுமே இதுவரை செய்யல. அதே போல இப்ப பாத்தீங்கன்னா பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களை இன்றைக்கு எல்லாத்தையும் 200க்கு மேற்பட்டவர்களை இன்னைக்கு மீண்டும் தொடர்ந்து டெய்லி நீக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக கட்சி பலப்படுத்த வேண்டும். பிரிந்து போனவர்கள் இந்த கட்சியில் நிறைய பேர் நீக்கிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எப்படி அவங்களுக்கு தெரியும். அப்படி சொன்னோம். நம்முடைய மாண்புமிகு சின்னம்மா சசிகலா அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள் இதெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்தணும். இன்னும் பிரிஞ்சு போனவங்க எல்லாத்தையும் சேர்த்தணும் போட்டு நானும் சொன்னோம். இதெல்லாம் சேர்த்து கட்சியை பலப்படுத்தணும். இதெல்லாம் நடைபெறல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்க எப்பவே போறோம்னு பண்ணோம். எங்களுக்கு திரும்ப அந்த அறிவிப்புல எனக்கு துணை பொதுச் செயலாளர்னு சொல்லி போட்டு அறிவிச்சிருந்தாங்க. இன்னைக்கே நாங்க எல்லாருமே எங்களுக்கு எப்ப அவர் சொன்ன வார்த்தையை காப்பாற்றி பழையபடி அந்த பொறுப்புகள்லாம் வழங்கி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தாரோ அப்பதான் எங்களுக்கு மற்ற பொறுப்புகள் கொடுத்த பழைய பொறுப்புகள் எல்லாம் அறிவிச்சா நாங்கள் ஏற்றுக்கணும் சொல்லி தெளிவா சொல்லியிருந்தோம். அது தொடருது. ஏன்னா இதுக்கு அங்க பதில் கேட்டீங்க, என்னால பதில சொல்ல முடியல, கூட்டத்தை சொல்ல முடியல. அதுக்கு தான் இங்கே கேட்டீங்க, சொன்னோம், பதில் சொன்னோம். பொதுச் செயலாளர் கேட்கணும். இப்ப பொதுக்குழு உறுப்பினர்களே இன்னைக்கு கிட்டத்தட்ட 200க்கு மேற்பட்டவர்கள் நீக்கிருக்காங்க. பொதுக்குழு என்பது தலைவர் காலத்தில் மாதிரி தோல்வி பற்றி ஆராயறதுக்கு அவருக்கு எல்லாத்துக்கும் கருத்து கேட்கணும். கருத்து ஒரே கருத்து இப்படிதான் சொல்லி அந்த கருத்தை நீங்க இப்படிதான் உள்ள மீட்டிங்ல பேசணும் வற்புறுத்தி அந்த கருத்தை திரும்பி பேசுறது பிரயோஜனம் இல்லை. கட்சி ஆரோக்கியம் கட்சி இன்னைக்கு 3வது இடத்துல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தாவேக ஆளுங்கட்சியா இருக்காங்க. அதே போல இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுக எதிர்கட்சியா இருக்காங்க. நீங்க அதிமுக 3வது இடத்துல. இதெல்லாம் நாங்க ஃபர்ஸ்ட் பிரிந்து தாவேக எதுக்கு ஆதரவு கொடுத்தோம். திமுக கூட போகணும்னு சொல்லி முடிவு பண்ணங்க. திமுக நமக்கு எதிரி கட்சி, தலைவர் எதிர்கட்சி ஆரம்பிச்சாங்க, அம்மா கட்சி வளர்த்தாங்க. இதனாலதான் நாங்க தாவேக ஆதரவு. இன்னைக்கு நாங்க அதிமுக தான் உறுப்பினராக இருக்கோம். உறுப்பினர் இருந்து நாங்களாம் செயல்படுவோம்.